திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 93. மதுரை காண்டம். இந்திரன் முடிமேல் வளை எறிந்த படலம். பகுதி 2. ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் சோமவார விரதம் எவ்வாறு மேற்கொள்வது என்றும் சோமவார விரதத்தின் பெருமைகளையும் மகிமைகளையும் தமிழ் மூவேந்தர்களுக்கும் உபதேசிக்கின்றார். இந்த சோமவார விரதத்தை மேற்கொண்டு ஆகாய வழியில் சென்று இந்திரனிடம் பேசி மழையை பொழியச் செய்யுங்கள் என்பது அகஸ்தியமா முனிவர் மூவேந்தர்களுக்கு செய்த உபதேசம். அவர்கள் எவ்வாறு வானில் பறந்து செல்வது என்று கேட்கும் பொழுது சோமவார விரதத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி அதன் மகிமைகளை மேற்கொள்ளும் முறைகளை உபதேசிக்கத் தொடங்குகின்றார். உத்தமத்தன்மை வாய்ந்த விஷ்ணு முதலான தேவர்களுக்கும் மேலான உத்தமர் சிவபெருமான். உத்தமத்தன்மை வாய்ந்த லக்ஷ்மி முதலான சக்திகளுக்கெல்லாம் மேம்பட்டவள் ருத்ராணி. அவளே உத்தமிகளில் மிக உத்தமி. அதே போன்று உத்தமத்தன்மை வாய்ந்த விரதங்களுள் சோமவார விரதம் நோற்றலே மிக உத்தமமானது என்று உத்தமத்தன்மை வாய்ந்த வேதம் முதலான நூல்கள் கூறுகின்றன. சோமவார விரதமானது மந்தரம், காஷி முதலான ஸ்தலங்களில் தங்கி அனுஷ்டித்தால் அந்த விரதம் அதிகமான பலனை தரும். மதுரையிலிருந்து இந்த சோமவார நல்ல விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மற்றைய பதிகளிலிருந்து அனுஷ்டிப்பதை விட பல மடங்கு கோடி மடங்கு பயன் உண்டாகும். மதுரையில் சோமவார விரதம் நோற்பதால் அதிக பலன் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்றால், சோமவாரமானது சோமசுந்தர கடவுளுக்கு ஏற்ற வாரம். எனவேதான் சூரியனில் சந்திரன் கலந்து பொருந்திய அமாவாஸ்யையில் வந்த சோமவார விரத நோன்பு என்பது அதனை ஆகம வழியில் அனுஷ்டிப்பவர்களுக்கு மிக அதிகப்படியான பலன்களை கொடுக்க வல்லது. தர்மத்தின் வழியில் நின்று சம்பாதித்த பொருளை கொண்டு செய்யும் மங்களம் தரும் சோமவார விரத பயன் என்பது அந்த பயனை விட அதிகமாகும். இனி சோமவார விரதத்தை அனுஷ்டிக்கத் தொடங்குபவர்கள் எந்த நல்ல முகூர்த்தத்தில் தொடங்க வேண்டும் என்று கூறுகின்றோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் கூறுகின்றார். விருச்சிக மாதத்திலும் தனுர் மாதத்திலும் அனுஷ்டிக்கத் தொடங்க வேண்டும். அதாவது கார்த்திகை மாசத்தில் அல்லது மார்கழி மாசத்தில் சோமவார விரத நோன்பை அனுஷ்டிக்கத் தொடங்க வேண்டும். அதோடு 2 அமாவாசைகள் வருகின்ற மாதம் அது மல மாதம் என்று கூறப்படும். இவ்வாறு 2 அமாவாசை வருகின்ற மாதங்களை தவிர்த்து மற்றைய மாதங்களிலும் சோமவார விரதம் அனுஷ்டிக்கத் தொடங்கலாம். இனி பக்ஷம் என்று பார்க்கும் பொழுது சுக்ல பட்சத்தில் வருகின்ற சோமவாரம் தொடங்கி சோமவார விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சோமன் வெண்ணிறம் உடையவன். எனவே சுக்லபக்ஷத்தில் இதனை தொடங்க வேண்டும். தொடங்கப்பட வேண்டிய ஸ்தலம் ஏற்கனவே கூறப்பட்டது, அது மதுரை. அங்கே பெருமானின் நாமமே சோமசுந்தரேஸ்வரர். சோமன் என்றால் ச உமா என்று உமையோடு கூடிய சுந்தரேஸ்வரர் என்று பொருள் சோமசுந்தரம் என்ற திருநாமத்திற்கு. அது பற்றித்தான் மதுரையிலிருந்து இவ்விரதத்தை நோற்கத் தொடங்க வேண்டும், மதுரையில் நோற்க வேண்டும் என்பது மிக்க விசேஷம் என்பது முன்பு கூறப்பட்டது. இனி தொடங்க வேண்டிய முகூர்த்தம் காலம் என்பதை தெரிந்து கொண்டோம். இனி எவ்வாறு சோமவார விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் சொல்லி அருளுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை இரவு, அந்த இரவு பொழுதில் உணவு உண்ணக்கூடாது. எனவே சோமவார விரதம் என்பது ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்பது பொருள். ஞாயிற்றுக்கிழமை இரவு உணவு உண்ணாமலும் நித்திரை கொள்ளாமலும் இருக்க வேண்டும். நித்திரை கொள்வதாக இருந்தால் வழக்கமாக தூங்கும் இடத்தில் தூங்காமல் வேறொரு இடத்தில் தரையில் படுத்து நித்திரை கொள்ளலாம். விரிப்பு எதுவும் விரித்து அதன் மேல் படுத்து நித்திரை கொள்ளாமல் தரையில் படுத்து நித்திரை கொள்ளலாம். பின்னர் திங்கட்கிழமை விடிகாலை வைகரை பொழுதில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா
சமேத சோமசுந்தரேஸ்வரரை தியானிக்க வேண்டும். பின்னர் நித்திய கடன்களை முறையாக செய்து முடிக்க வேண்டும். மனத்திலிருந்து காமம் முதலான தீய குணங்களை நீக்கிவிட வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்பவை அகப்பகைகள், உள்ளே இருக்கின்ற பகைகள். இவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் மதுரை பொற்றாமரை திருக்குளத்தை அடைந்து அங்கே கைவிரல்களுள் அனாமிகா என்ற விரலில் பவித்திரத்தை தரித்து மனம், வாக்கு, காயங்கள் ஒன்று கூட சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். சங்கல்பம் என்பது தான் எடுத்த காரியம் தடையில்லாமல் நிகழ்ந்து முடிந்து பயன் எளிதில் கைகூட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது. அவ்வாறு சங்கல்பம் செய்து கடம்ப மரத்தின் அடியில் முளைத்தெழுந்த ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் 3 திருக்கண்களை உடைய கரும்பு, கடம்ப மரத்தின் அடியில் முளைத்தெழுந்த அந்த கரும்பை தியானிக்க வேண்டும். இந்த மண்ணுலகில் இருக்கின்ற தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் ஸ்நானம் செய்த பலனை இந்த தீர்த்தமாகிய பொற்றாமரை தீர்த்தத்தில் நான் இப்பொழுது நீராடுவதன் மூலம் அந்த பலன்களையெல்லாம் தந்தருள வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு பொற்றாமரை தீர்த்த குளத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும். பின்னர் வெள்ளிய திருநீற்றினை ஆகம விதிப்படி தமது உடம்பில் உள்ள உறுப்புகளில் அணிந்து கொள்ள வேண்டும். திருநீறு தரிக்கும் இடங்கள் என்பவை தலை, நெற்றி, மார்பு, உந்தி, முழங்கால், கை, கழுத்து, முதுகு, செவி ஆகிய இந்த உறுப்புகள். இவைகளில் நெற்றி, மார்பு, தோள், அடி என்னும் உறுப்புகளில் 6 அங்குலமும் மற்றைய உறுப்புகளில் 1 அங்குலமுமாக விபூதி தரிக்க வேண்டும். இவ்வாறு விதிப்படி விபூதி தரித்த பின்பு ருத்ராட்ச மாளிகைகளை ஒளி வீசும்படி தரித்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சம் தரிக்கக்கூடிய உறுப்புகள் சிகை, தலை, கழுத்து, மார்பு, புஜம், கை, காது. இந்த உறுப்புகளில் சிகையில் 1 மணியும், தலையில் 36 மணியும், கழுத்தில் 32 மணியும், மார்பில் 108 மணியும், புஜத்தில் 16 மணியும், கையில் 12 மணியும், காதில் 1 மணி அல்லது 6 மணி ஆக கோவை செய்த ருத்ராட்ச மாளிகைகளை விதிப்படி அணிய வேண்டும். அணிந்து முக்கண் கரும்பாகிய 3 கணுக்களை உடைய கரும்பாகிய பெருமானை தியானிக்க வேண்டும். ஸ்நானம் செய்தபின் நன்றாக தோய்த்து உலர்ந்த வஸ்திரத்தினால் துவட்டி தோய்த்து உலர்ந்த வெண்ணிற வஸ்திரங்களை 2 தரித்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே முன்பு கூறியபடி திருவெண்ணீற்றினை அணிந்து ருத்ராட்சத்தையும் அணிய வேண்டும். இனி சிவபூஜைக்குரிய மலர்களை சேகரித்து கொள்ள வேண்டும். வெள்ளை மந்தாரம், முல்லை, மல்லிகை, ஜாதி, இருவாட்சி, வெள்ளெருக்கு, வெண்தாமரை முதலிய வெள்ளை மலர்களை சேகரித்து கொள்ள வேண்டும். அதோடு அருகு, அக்ஷதை, எள், விபூதி முதலியவற்றையும் சேகரித்து கொண்டு முதலில் மதுரையின் ஸ்தல விநாயகரான சித்தி விநாயக கடவுளை வழிபட வேண்டும். எடுத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சித்தி விநாயகமூர்த்தியிடம் இறந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். பின்னர் திருக்கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும். திருக்கோயிலின் உள்ளே எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் உச்சிக்கு மேல் 12 விரல், அதற்கு மேலே இருக்கின்ற துவாதசாந்த ஸ்தானத்தில் சத்திய ஞான அனந்த வடிவாக வீற்றிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை தமது மனத்தில் தியானித்து வைக்க வேண்டும். இவ்வாறு மனத்திலே தியானிப்பது என்பது மானச பூஜை. எனவே இதனால் சூக்ஷ்ம தேக சுத்தி ஏற்படுகின்றது. ஸ்தூல தேக சுத்தியும் ஆன்ம சுத்தியும் ஏற்படுகின்றது. இதன் பின்னர் பிருத்திவி தத்துவம் முதல் சிவ தத்துவம் வரை இருக்கின்ற தத்துவங்களெல்லாம் தானாகி நின்ற சிவலிங்க பெருமானை ஆசன மந்திரத்தாலும், மூர்த்தி மந்திரத்தாலும், மூல மந்திரத்தாலும், ஆகம விதியினாலும் பூஜை செய்ய வேண்டும். முன்பு சொன்னது அகப்பூஜை, மானச பூஜை. இப்பொழுது சொல்லப்படுவது புறப்பூஜை. பிருத்திவி முதல் சிவ தத்துவம் வரை இருக்கின்ற 36 தத்துவங்களின்
வடிவமாகவும் வியாபித்தும் இருக்கின்ற சிவலிங்க பெருமான் இந்த 36 தத்துவங்களில் ஆன்ம தத்துவம் 24 லிங்கத்தின் அடிபாகமாகவும், வித்யா தத்துவம் 7 லிங்கமூர்த்தியின் நடுபாகமாகவும், சிவ தத்துவம் 5 சிவலிங்கத்தின் மேல்பாகமாகவும் இருக்கவே, பிருத்திவி முதல் சிவம் வரையிலான 36 தத்துவங்கள் என்று நின்ற சிவலிங்க பெருமான் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலில் கூறி அருளுகின்றார். சத்திய ஞான அனந்த தத்துவம் தன்னை உள்கி வைத்த தன் வடிவம் கொண்டு மண் முதல் சிவம் ஈரான அத்துவலிங்கம் தன்னை ஆசனம் மூர்த்தி மூலவித்தை மற்றாலு நூலின் விதியினால் பூஜை செய்க என்பது இந்த திருப்பாடல். இனி பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம், நறுமணம் கமழும் வாழைக்கனி முதலான 5 கனிகள், சிவந்த தேன், சந்தன குழம்பு ஆகிய இவைகளாலும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணிய நீராலும், கங்கை முதலான நீரினாலும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்துவிக்க வேண்டும். திருமஞ்சனம் நடத்திய பின் அழகிய வெள்ளிய பட்டாடையையும் பச்சை கற்பூரம் கலந்த கலவையையும் வெள்ளிய சந்தன குழம்பையும் வாசம்மிக்க மல்லிகை முதலான வெள்ளிய மலர்களால் ஆகிய கன்னி மாலைகளையும் பெருமானுக்கு சாற்ற வேண்டும். இரத்தினம் இழைத்த பொன்னாலான திரு ஆபரணங்களை பெருமானுக்கு சாற்றி சமர்ப்பிக்க வேண்டும். ஒலிக்கும் வீரக்கண்டை அணிந்த பாதம் முதல் கேசம் வரை இருக்கின்ற அங்கங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். பின்னர் இதே போன்று பராசக்தியாகிய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையை, அங்கையர்கண் அம்மையை இதே போன்று 5 வகையாக பூஜை செய்து சிவபெருமானின் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை பராசக்திக்கு ஏற்றவாறு உச்சாரணம் செய்து பூஜை செய்து குற்றமற்ற இனிய பசுவின் பாலோடு கலந்து சமைத்த இனிய திரு அமுது என்பதனை நிவேதனம் செய்ய வேண்டும். பலகார வகைகளும் பானீயமும் ஆகிய இவைகளையும் நிவேதனம் செய்ய வேண்டும். தக்கோலம் முதலிய தாம்பூலம் வாசனை திரவியங்களோடு கூடிய வெற்றிலை பாக்கு தந்து, பின் நறுமணம் கமழும் தூபத்தையும் தீபத்தையும் எப்படி காட்டி எம்பெருமானுக்கு திருமுன்பு காட்டி சமர்ப்பிக்க வேண்டுமோ அப்படி சமர்ப்பிக்க வேண்டும். கண்ணாடி காட்டி இன்னும் மற்றைய உபச்சாரங்களையும் சோமசுந்தர கடவுள் திருமுன் காட்டி வில்வத்தால் அர்ச்சிக்க வேண்டும். பஞ்ச உபச்சாரங்கள் என்று கூறப்படுகின்ற இவைகளிலே நிவேதனமாகிய பன்னியம், அடை, காய், வெற்றிலை பாக்கு இவைகள் பிருத்திவி சம்பந்தமாக இருப்பவைகள். பானீயம் என்பது நீர் சம்பந்தமாக இருப்பது. தீபம் அக்னி சம்பந்தமானது. கண்ணாடியும் அக்னி சம்பந்தமானது. தூபம் வாயு சம்பந்தமானது. மற்றும் மணியோசை முதலியவை ஆகாய சம்பந்தம் உள்ளவை. இவ்வாறு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கும் பூஜை செய்து பின்னர் வில்வ மரத்தடிக்கு வர வேண்டும். வில்வ மரத்தில் இருக்கின்ற இலைகள் 3 இருக்கும் இலைகள் அவை சிவபெருமானுடைய இச்சா ஞான கிரியாசக்திகளின் வடிவாய் அமைந்த இலைகள். வில்வ மரத்திற்கு இருக்கின்ற பெருமை என்பது 3 நாட்கள் ஊன் உறக்கம் இல்லாமல் வில்வ மரத்தடியை சார்ந்து ஹரஹர என்று முழக்கம் செய்பவர்களின் பஞ்சமா பாதகங்களும் வஞ்சனையால் புரிந்த கொலையினால் வந்த பாவங்களும் நீங்கிவிடும். எனவே வில்வம் மிகச் சிறந்தது. அர்ச்சனை பொருட்களில் வில்வம் மிக்க விசேஷம். வில்வ இலைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அர்ச்சனைக்குரிய வில்வ இலைகளை மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். வில்வ இலைகள் இதழ் மடங்கி சுருங்கி இருக்கக்கூடாது. வாடியும் உலர்ந்தும் இருக்கக்கூடாது. மயிரினால் சிக்குண்டு இருக்கக்கூடாது. முடங்கிய கால்களை உடைய சிலம்பு பூச்சி கூடுகட்டி இருக்கக்கூடாது. புழுக்கடி இருக்கக்கூடாது. இவ்வாறு இருக்கும் வில்வ இலைகள் குற்றம் உடையவை. வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் இத்தகைய வில்வங்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் ஒரு குற்றமும் இல்லை. ஆனால் இந்த குற்றங்களெல்லாம் இல்லாத வில்வம் அது மிக உத்தமம் ஆகும். இந்த வில்வ இலைகளை கொண்டு ஈஸ்வரனாரின் 1000 நாமங்களை, சிவபெருமான் சகஸ்ரநாமங்களை கூறி
அர்ச்சிக்க வேண்டும், வில்வ இலைகளால் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சித்து பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால், மிக அருமையான திருப்பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்றார். அடியேன் செய்யும் குற்றம் அன்றைக்கன்று அனந்தமாகும், கொடிய நஞ்சு அமுதா கொண்டாய் குற்றமும் குணமா கொண்டு படியெழுதறிய மங்கை பங்கனே காத்தி என்று முடியுற அடியில் வீழ்ந்து மும்முறை வலம் செய்து ஏத்தி என்பது திருப்பாடல். பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அடியேன் செய்கின்ற தவறுகள், குற்றங்கள் நாளுக்கு நாள் அனந்தமாக இருக்கின்றன, எண்ணற்றவை இருக்கின்றன. எம்பெருமானே, தாங்கள் கொடிய நஞ்சையும் கூட அமுதமாக கொண்ட பெருமான் அல்லவா? எனவே அதே போன்று அடியேன் செய்கின்ற குற்றங்களையும் குணங்களாக தாங்கள் கொண்டருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு என்பது தேவார திருவாக்கு. பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்பது திருவாசகம் குழைத்த 10. இந்த திருவாக்குகளெல்லாம் இச்செய்யுள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. பெருமான் படியெழுதலாகாத மங்கையோடு மேவுபவர் என்று அப்பர் சுவாமிகள் தேவாரம் திரு ஆலவாய்க்கு உரிய தேவாரத்திலே வருகின்ற வாக்கு. அதையே இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் படியெழுத அரிய மங்கை பங்கனே என்று அமைக்கின்றார். படியெழுதறிய மங்கை என்றால் எழுதுவதற்கு அரிதாக இருக்கின்ற திரு உருவத்தை உடைய உமாதேவியார் என்று பொருள். எம்பெருமாட்டியின் திருவுருவத்தை சித்திரத்திலும் தீட்ட முடியாது, எழுதி காட்ட முடியாது என்பது இதன் பொருள். இவ்வாறு துதித்து தமது தலைகள் தோய எம்பெருமான் திருவடி மேல் விழுந்து 3 முறை பிரதட்சிணம் செய்து துதிக்க வேண்டும். கல் போன்ற கடிய மனம் மெழுகு போல இளக நின்று தமக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் எம்பெருமானிடம் கூறி விண்ணப்பிக்க வேண்டும். நல்ல விவாகம் பெற வேண்டும், நல்ல புத்திரர் பெற வேண்டும், நல்ல வாக்கும் கல்வியும் திரவியமும் மனதுக்கு இனிய போகமும் பகைவரை வெற்றி கொள்ளும் திறமும் இந்த பிறப்பில் பல அரசுரிமைகளையும் இன்னும் எண்ண வேண்டிக் கொண்டாலும் எண்ணியவை எண்ணியபடி கிட்டும் என்று கூறுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மற்றொரு முக்கியமான குறிப்பை நமக்கு அருளுகின்றார். சொக்கலிங்க பெருமானுக்கு பூஜை செய்துவிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகின்றதே, அது இச்சிவலிங்க பெருமானை தீண்டி அர்ச்சிக்க உரிமையுள்ளவர்கள் இவ்வாறு செய்யலாம். அதாவது சிவ பிராமணர்கள் என்ற சிவாச்சாரியார்கள் அவ்வாறு செய்யலாம். ஏனென்றால் முப்பொழுதும் எம்பெருமானின் திருமேனியை தீண்டி அர்ச்சிக்கும் உரிமை சிவ பிராமணர்களுக்கே உண்டு என்பது சிவாகமம். அப்படி பெருமானை தீண்டி அர்ச்சிக்க முடியாதவர்கள் தங்களுக்குரிய இஷ்டலிங்கத்தில் ஆன்மார்த்த மூர்த்தியில் முன்பு கூறிய விதிப்படியே அர்ச்சனை செய்து சோமவார விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். சிவபூஜை பெற்றுக்கொள்ளாத சைவர்கள் ஆதிசைவர்களைக் கொண்டு சொக்கலிங்க பெருமானுக்கு மேலே சொன்ன பூஜையை செய்துவிக்க வேண்டும். தொடர்ந்து சோமவார விரத சிந்தனைகளை மேற்கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.